ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காலாண்டு தேர்வுக்கு உண்டான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் அண்ட் 7 மார்க் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழுடைய மாணவர்களுக்காக. ஆல்ரெடி தமிழ் அப்லோட் பண்ணிட்டோம், மேக்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு, சோசியல் அப்லோட் பண்ணிட்டோம். சரிங்களா? தென் இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷும் சயின்ஸும் நடந்துச்சு. ஸோ இப்போ சயின்ஸ் இப்போ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம அப்லோட் பண்ண வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். இல்லாட்டா அந்த வீடியோட எண்ட்லேயே உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நமக்கு இயற்பியல்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்பியலில் முதல் 4 பாடம் என்னது அப்படின்னா எக்ஸாமுக்கு உண்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், நிலைவம் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். 6th 7th 10th கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய கேள்விகள். அடுத்ததாக பிக் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதெல்லாம் 4 மார்க் கொஸ்டின்ஸ், எதெல்லாம் 7 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். இதில் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின். அடுத்ததாக இந்த ராக்கெட் கொஸ்டின் இருக்கு பாருங்கள், இது 4 மார்க்லையும் கேட்காங்க, சம்டைம்ஸ் 5 மார்க் கொஸ்டின்லையும் கேட்காங்க. சரிங்களா? அடுத்ததாக இந்த 7th கொஸ்டின் உங்களுக்கு முக்கியமான 4 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். டைரக்ட் 7 மார்க் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4வது கேள்வியும் 3வது கேள்வியும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் 7 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த பாடத்தில் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். அடுத்ததாக அழகு 2 பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த ஒளி விலகல், இந்த ஸ்னெல் விதி, நிறைப்பிரிகை, அதாவது இந்த முதல் 4 கேள்வியுமே முக்கியமான கேள்விகள் தான். ஃபஸ்ட்டு 4 கொஸ்டினை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6வது கொஸ்டின், 7வது கொஸ்டின், 8வது கொஸ்டின், அதாவது இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது 2வது பாடத்தை பொறுத்தளவுக்கு எல்லா 2 மார்க்குமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஏன்னா இதில் எதுனாலும் நம்ம எக்ஸாமுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். ஸோ உங்களுக்கு 4 பாடம் இருக்குது, நீங்கள் 4 பாடத்துக்கு ஏதாவது ஒரு 3 பாடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. சரிங்களா? அதாவது உதாரணத்துக்கு 2, 3, 4 இந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் படித்தாலே போதுமானது. ஏதாவது ஒரு பாடத்தை நீங்கள் என்ன செஞ்சலாம் அப்படின்னா சாய்ஸில் வச்சுக்கலாம், காலாண்டு தேர்வுக்காக மட்டும். சரிங்களா? ஸோ நம்ம பப்ளிக் எழுத போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாடத்தையுமே என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணுங்கள். இல்லை காலாண்டு போர்ஷனுக்கு 4 பாடத்தில் எந்த பாடம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் 4 பாடத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2வது பாடம் ஈஸியான பாடம், 3வது பாடம் ரொம்ப ஈஸியான பாடம். சரிங்களா? அடுத்ததான் 4வது பாடத்தில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தாலே போதும். முதல் பாட்டிலேருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா தாராளமாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டிய விரிவான விடைகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1வது விரிவான விடையில் முக்கியமானது, 3வது 4வது. சரிங்களா? அடுத்ததாக அழகு 3. ஸோ இதில் படிக்க வேண்டிய 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிக்கணும், செகண்ட் கொஸ்டின் படிக்கணும், தேர்டு கொஸ்டின் படிக்கணும், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், தென் 6th கொஸ்டின். முதல் 6 கொஸ்டினுமே படிக்கணும். சரிங்களா? விரிவான விடைவெளியில் கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கேள்வி மட்டும் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தை 2மே முக்கியம்தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின், நல்லியல்பு வாயு சமன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எக்ஸாமில் அதிக முறை கேட்டிருக்காங்க. சரிங்களா? சென்டம் எடுக்கும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செகண்ட் கொஸ்டின் சேர்த்து படிச்சுக்கோங்க. கொஞ்சம் நார்மலாக படிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் படித்தாலே என்னது அப்படின்னா போதுமானது. அடுத்ததாக அழகு 4. இதில் குருவினால பார்த்தீங்க அப்படின்னா குருவினால ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். சிறுவினா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா முக்கியமான கொஸ்டின். நெடுவினாவை பொறுத்தளவுக்கு எதெல்லாம் முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2வது நடுவினா ரொம்ப முக்கியமான நடுவினா, 3வது நடுவினா முக்கியமான நடுவினா, 5வது நடுவினா ரொம்ப முக்கியமான நடுவினா. ஸோ இதை மட்டும் படித்தாலே போதும் முதல் 4 பாடத்தில். அடுத்ததாக நமக்கு வேதியியல் பாடத்தில் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதில் 7வது பாடம் உண்டு, 8வது பாடம் உண்டு, 9வது பாடம் உண்டு. சரிங்களா?
இதில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது 7க்கும் 9வது பாடத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க. சரிங்களா, 3 பாடம் இருக்குது. இந்த 3 பாடத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய பாடம்னு பார்த்தீங்க அப்படின்னா 7வது பாடமும் 9வது பாடமும். சரிங்களா, இதை இந்த 2 பாடம் படித்தாலும் இதில் வந்து உங்களுக்கு 4 மார்க்கு நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் 7 மார்க்கும் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதில் நம்ம படிக்க வேண்டிய 2 மார்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு முதல் 5 2 மார்க்குமே நீங்கள் என்ன செய்ய வேண்டிய 2 மார்க் தான், படிக்க வேண்டிய 2 மார்க் தான். சரிங்களா, கம்பல்சரி சம் இந்த பாடத்துலேருந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா, ஸோ எக்ஸாமில் அதிக முறை இந்த பாடத்துலேருந்து கம்பல்சரி சம்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம சேனல்லே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எல்லா சம்ஸுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்பட்டால் அதை போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இப்போ விரிவான விடையிலை பொறுத்தளவுக்கு அடிக்கடி கேட்ட விரிவான விடையிலி ரொம்ப ரொம்ப முக்கியமான விரிவான விடையில்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4வதும் 5வதும் எக்ஸாமில் அடிக்கடி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. இந்த தேர்டு வந்து கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க அதிக முறை. சரிங்களா, ஸோ இந்த லெசனில் இந்த கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 கொஸ்டின். எப்போவுமே நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதல் பாடம் முக்கியமான பாடம். அது இயற்பியலில் முதல் பாடமும் ஃபுல்லாக படிங்க, வேதியியலில் முதல் பாடமும் ஃபுல்லாக படிங்க, அதேமாதிரி உயிரியலில் முதல் பாடமும் நினச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் பப்ளிக் எக்ஸாமுக்காக. அடுத்ததாக அழகு 8. இதில் சுருக்கமான விடைன்னு பார்த்தீங்கன்னா அதில் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், 4th கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். விரிவான விடையில் இந்த முதலாவது விரிவான விடையில மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக அழகு 9. ஸோ இந்த லெசனில் 2 மார்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் முக்கியமான 2 மார்க், செகண்ட் கொஸ்டின் முக்கியமான 2 மார்க், தேர்டு 4th 5th 6th. சரிங்களா, இந்த முதல் 6 ரொம்ப 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 முக்கியமான கேள்விகள். ஸோ இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே 2 பாடம் தான் படிக்க சொல்லியிருக்கேன். எந்த பாடம் படிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா 7வது பாடமும் 9வது பாடம் மட்டும் படிக்கின்னு இருக்கேன். 8வது பாடத்தில் 2 மார்க்கில் 3வது கேள்வி 4வது கேள்வி மட்டும் படிங்க. சரிங்களா, ஸோ இந்த 2 பாடம் மட்டும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்க, தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. அட்லீஸ்ட் முதல் 8 கொஸ்டினாச்சும் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பாடம் ரொம்ப 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 முக்கியமான பாடம். எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்காக. ஏன் அவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா 7வது பாடம் 9வது பாடம் மட்டும் படித்தாலே அதிகபட்சமாக நம்மளால் ஒரு 7 மார்க் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம்லேயே அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த பாடத்தை நம்ம எப்படி படிக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. சரி, இந்த விரிவான விடையில் எது 4 மார்க்கில் கேட்காங்க, எது 7 மார்க்கில் கேட்காங்க நமக்கு தெரியணும். செகண்ட் கொஸ்டினும் 4th கொஸ்டினும் நமக்கு 7 மார்க் கொஸ்டின். சரிங்களா, இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் நமக்கு 4 மார்க் கொஸ்டின். சரிங்களா, ஸோ இந்த பாடத்தில் முதல் 4 கேள்வி படிக்கணும். இதில் எது 4 மார்க் படிக்கணும், எது 7 மார்க் படிக்கணும் தெரிஞ்சு என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. அடுத்ததாக அழகு 12க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான் முதல் பாடம் முக்கியமான பாடம். 1வது பாடம் ஃபுல்லாக படிக்கணும் இயற்பியலில், 7வது பாடம் வேதியியலில் முதல் பாடம், ஸோ அதை ஃபுல்லாக படிக்கணும். உயிரியலில் முதல் பாடம் 12வது பாடம், அதை ஃபுல்லாக படிக்கணும். சரிங்களா, ஸோ இதில் 2 மார்க்கில் எதெல்லாம் அதிக முறை கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 4th கொஸ்டின், 6th கொஸ்டின், 7th கொஸ்டின், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8th கொஸ்டின். சரிங்களா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். தென் 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு 4 மார்க்கில் இந்த வேறுபடுத்தல் முதல் கேள்வி ஒரு வித்திலை தாவர வேறு இருவித்திலை தாவர வேறு வேறுபடுத்துக. இது வந்து 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த காற்று சுவாசம் காற்றில்லா சுவாசம் இந்த 2 தனித்தனியாக கேட்காங்க. இதை 4 மார்க்கில் கேட்குறாங்க. சரிங்களா, அடுத்ததாக இந்த செகண்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக அழகு 13. இதில் ஓரிரு வார்த்தைகள் விடைகளில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5th கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், அடுத்ததாக 8th கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், 10th கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, குறுகிய விடையில 2 கொஸ்டினுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். விரிவான விடையிலையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நார்மலாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா முதல் 2 மட்டும் படித்தாலே போதுமானது. சரிங்களா, தேர்டு கொஸ்டின் எப்பயாவது ரேராக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தேர்டு கொஸ்டினை படிங்க. கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு மட்டும் படித்தாலே போதுமானது. அடுத்ததாக
அழகு 14. இதில் ஓரிரு வார்த்தை விடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 6th கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினாக்களை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5th கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், 6th கொஸ்டின் உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின். அடுத்ததாக 8th கொஸ்டின், 9th கொஸ்டின், 10th கொஸ்டின், 11th கொஸ்டின், 12th கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். விரிவான விடையளியை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டிய கேள்வி எதெல்லாம் அப்படின்னா, செகண்ட் கொஸ்டின் படிக்கணும், தேர்டு கொஸ்டின் படிக்கணும், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். இதில் கொஞ்சம் ஆவரேஜாக ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா செகண்டு 5th கொஸ்டின் தான் அதிக முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக அழகு 15. அழகு 15 ஓரிரு வார்த்தையில் விடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், 5th கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், 6th கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? தென் அடுத்து படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விரிவான விடையளியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், அடுத்ததான் 6th கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு உயர் சிந்தனை வினால 2 கொஸ்டின் இருக்கும். தயவு செஞ்சு இந்த 2 கொஸ்டின் படிச்சுருங்க. ரெண்டுமே எல்லாத்துக்குமே ஆன்சர் ஒரு லைன் தான் இருக்கும். சரிங்களா? 1 மார்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு உயர் சிந்தனை வினால நீங்கள் 2 கேள்வியுமே நினைச்சிங்க அப்படின்னா படிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அழகு 16. இதில் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், அடுத்ததாக 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், 7th கொஸ்டின் படிச்சுக்கோங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 9th கொஸ்டின் படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். ரைட்டா? நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தேர்டு கொஸ்டினையும் 1 டைம் என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னா ரீட் பண்ணிக்குவாங்க. பிக் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் படித்தா போதும், அதே மாதிரி இந்த தேர்டு கொஸ்டின் படித்தா போதும். கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 4th கொஸ்டினும் சேர்த்து படிச்சுக்கோங்க இந்த லெசனை பொறுத்தளவுக்கு. அடுத்ததாக பாடம் 17. இந்த பாடம் 16, 17 இருக்கக்கூடிய ஓரிரு வார்த்தை விடைகள் எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். ஸோ அதான் அது நான் ஓரிரு வார்த்தைகள் குறிப்பு சொல்ல. சரிங்களா? இப்போ குருவினால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3வது கேள்வி முக்கியமான கேள்வி, 4வது கேள்வி, 5வது கேள்வி, 6வது கேள்வி, 7வது கேள்வி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 9வது கேள்வி. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த படம் இருக்கு பாருங்க, இது உங்களுக்கு ரிப்பீட்டட் படம். ஸோ கண்டிப்பாக அதை படிங்க. ஸோ இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு விரிவான விடைகளில் இந்த முதலாவது விரிவான விடைகளில் 100% எக்ஸாமில் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த கேள்வியை கட்டாயமாக படிச்சிடுங்க. அடுத்ததான் கடைசி பாடம் மரபியல். இப்போ நம்ம ஒவ்வொரு பாடத்துக்கும் தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே வீடியோவை என்ன செய்யுங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நீங்கள் போடக்கூடிய லைக்கு தான் கமாண்டு தான் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸை அப்லோட் பண்ணதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ ஓவராலாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் கோல்டன் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நினச்சினேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். இப்போது 18ஆம் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போகலாம். இதில் குறுகிய விடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், 4th கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், இந்த 7th கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். இந்த டயக்ராம் 1 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1 டைம் பார்த்துக்கோங்க. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரிவான விடையில பொறுத்தவரைக்கும் இந்த முதல் 2 விரிவான விடையில எக்ஸாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுவும் இந்த 2வது விரிவான விடைகளில் மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த கொஸ்டின் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா படிச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.